உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மா கூப்பிட்டதால தான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்கள வேணாம்னு சொல்லு, உடனே இங்க இருந்து போயிடுறேன். மாமா எப்படி பாத்தீங்களா? இடம் பார்த்து எப்படி தட்டினான்னு பாத்தீங்களா? இவனை போய் அத்தை எப்படி வேலைக்கு வேணான்னு சொல்லுவாங்க பாருங்க. மாமா இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா, ஜகஜால கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. நீங்க வேற மாப்பிள, எல்லாம் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கிறான்னு பாப்போம். என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? எல்லாரும் பபுள்கம் போட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி நான் பேசல, பேசுங்க. நான் உங்க எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்க மேடம் மேல கொலை முயற்சி நடந்திருக்கு. அவங்கள கொலை பண்ண பார்த்த கொலைகாரன் வெளியே இருக்கானா இல்ல இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கானா நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும். ஹலோ மிஸ்டர் வீரன் வேலுச்சாமி, இந்த வீட்டுல இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆம்பளைங்க. ஒண்ணுன்னா இன்னொன்னு மதிப்புக்குரிய என் மாமா. ஏங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. என்னது, நாங்க ஆம்பளைங்கன்னு ஒத்துக்க மாட்டியா? அதானே. ஐயோ நான் அப்படி சொல்லுங்க. அப்ப ஆம்பளைங்கன்னு ஒத்துக்கிறியா? மாமா எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றத முழுசா எல்லாரும் கேளுங்க. மேடம் கொல்றதுக்கு ட்ரை பண்ணவங்க பின்னாடி லேடிஸ் கூட இருக்கலாம்ல. அதனால தான் நான் எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்றேன். இவன் என்ன லேடிஸ் கூட இருக்கலாம்னு சொல்றான்? ஒருவேளை நம்மள டார்கெட் பண்ணிட்டானா? இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அம்மாவை கொல்ற அளவுக்கு இந்த வீட்ல மோசமானவங்க யாரும் இல்ல. நீங்க வெளியில விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும். முந்திரி கொட்டை கொண்டார் அமைதியா இரு. இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் நான் விசாரிச்சுதான் ஆகணும். நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்ப எனக்கு இந்த வேலையை வேணா ஒண்ணு வேணா நான் கலந்து இருப்பா. சொல்லுங்க சார். நீ எதுக்கு அப்படி புசுக்குன்னு கோவப்படுற? சந்திரா, நீ ஏன் வீணா புடிவாதம் பிடிக்கிற? சாமுண்டீஸை கொலை பண்ண பார்த்தது யாருன்னு கண்டுபிடிச்சா நமக்கு நல்லது தானே. அது மட்டும் இல்லாம சாமுண்டி ஸ்ரீபனை வேலைக்கு வைக்க சொல்லிட்டா. அதனால இவன் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும். மத்தவங்கள விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க மாமா. வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எங்க அம்மாவை நீங்க ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துனீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ். நீங்க மட்டும் வரலைன்னா எங்க அம்மாவோட நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்க அம்மாக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. யாரோ அம்மாவோட எதிரி தான். அம்மாவுக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மத்தபடி பெருசா எதிரிங்கெல்லாம் இல்ல. அம்மா பேசிக்கா நல்லவங்க தான். வெளியே பார்க்கதான் கொஞ்சம் டெரரா தெரிவாங்க. சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல, எதிரிங்களாலதான் அம்மாக்கு எப்பவுமே ஆபத்து இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் அவங்க கூட இருக்கிறது எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அம்மா ஏற்கனவே உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருப்பாங்க. இப்ப ரெண்டாவது தடவையும் உங்களை வேலைக்கு அழைச்சிருக்காங்க. நீங்க ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது? அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது ஒத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க சார். சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு காசுலாம் எதுவும் வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.